அனைவருக்கும் வணக்கம். கதை கேட்கலாம் சேனல்லேருந்து நான் உங்கள் கீர்த்தி பேசிகிட்ருக்கேன். இது கீர்த்தி ஃபேம். இன்றைக்கி ஒரு கதை பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி என்கிறவங்க அலம் என்ற கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்கலான் இருக்கோம். திருத்துறை பூண்டியில் பிறந்தவங்க அவங்க. ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒரு எழுத்தாளர் இவங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க. 1971ஆம் ஆண்டு பிறந்தவங்க. முதலில் வாசிப்பு வேட்கையை மட்டும் சிறப்பாக செய்தவர். பின்பு தனது சிறுகதை மூலமாக வலம் வந்தவர். நாவலுக்கான பாதையையும் ஏற்படுத்தி கொண்டவர். மனித வாழ்வில் உள்ள பல சிக்கல்களை வெளிப்படுத்தும் படைப்புகளாக இவரது நாவல்கள் அமைகின்றன என்பது சிறப்பு செய்தி. தமிழ்ச்செல்வி அவர்களோட நாவல் பொதுவாகவே பெண்களை போற்றி வணங்குகின்ற மாதிரியான நாவல்களாக மட்டுமே அமைந்திருக்கின்றது. பெண்களின் துயரங்களை பற்றி எடுத்துரைக்கும் வண்ணமாகவும் அமைந்திருக்கின்றது. தலைப்பு அலம். அவங்க எழுதிய கதையோட சுருக்கம் பார்க்க போகிறோம். அதோட கதைக்களம் என்னன்னு பார்ப்போம். பெண் உழைப்பை நம்பியே இருக்கக்கூடிய குடும்பம், குழந்தைகள், பெண் குழந்தையாக பிறந்த குழந்தைகள், அவருடைய துயரங்கள் என்னன்றதை இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கிராமத்து பெண்களுடைய உழைப்பு என்ன, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை என்ன, அவங்களுடைய உழைப்பின் காரணம் என்ன என்பதை தெளிவாக அனைவருமே பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதுவே நகரத்து பெண்களின் வாழ்க்கை சூழலோ அவர்கள் செய்யும் வேலைகளோ வெளிப்படையாக தெரிவதில்லை. கிராமப்புறங்களில் வாழும் பெண்களின் வாழ்க்கை நிலை சூழலும் நேரில் கண்டு உணர வாய்ப்புகள் கிடைத்திருக்குமே தவிர, நகர நில பெண்களின் நிலையும் அவரது வாழ்க்கை சூழலையும் அறிய இயலாத ஒன்றாகத்தான் இப்பொழுது வரை இருக்கின்றதாக சொல்கிறாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அலம் என்பது உப்பலமாக கருதப்படுகிறது. அலம்னா உப்பலம். உப்பு தொழில் செய்து வரும் கடலோர மக்களின் நிலை, அங்கு வாழும் பெண்களின் நிலை எப்படி இருக்குது என்பதை விவரிக்கின்றது இந்த கதை. சுப்பையன், சுந்தராம்பாள் என்ற தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தை. 3வது குழந்தை பிறந்து 40 நாளே ஆகின்றது. இவங்க 2 பேருக்குமே ஒரே சண்டை. எப்போவுமே சண்டையில் தான் அவங்க நாட்கள் நகர்கின்றது. இவர் கொடுத்த கஞ்சியை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் போயிட்டார். அந்த அளவுக்கு சண்டை. கணவர் எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஊரில் கப்பல்காரர் ராமையா ஒருத்தர் இருந்தார். அவர் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு. எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் 4 வீசாவோடு தான் வருவாராம். அந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் 4 தலைமகன்களை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்வதே அவரோட வேலையாக இருந்தது. அவர் இந்த முறை ஊருக்கு வரும்போது ராஜாம்பாள் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து அவருடைய கணவனை அழைச்சி போகணுன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு ஒரு வீசா எடுத்து கொடுக்குறாரு. அழைச்சிட்டும் போகிறாரு. சுந்தராம்பாலோ அவரோட கணவனை பிரிஞ்சு வாழணுன்றத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. ஆனாலும் ஒரு சூழலில் அவருக்கு அவள் யோசிக்கிறா, இது நம்ம ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத வாழ்க்கை மிகவும் நரகமானது என்று நினைத்து தன் கஷ்டங்களை போக நம்ம இதையெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று தன் நாட்களை நகர்த்தி கொண்டு செல்கின்றாள். ஊருக்கு போன சுப்பையனுக்கோ தன் 3 மகளில் முதல் மகளை கருப்பாக இருக்கிறாள் என்பதனால அவள்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்களாம். ஆனால் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சந்தோஷத்தோட பெரிய மகளோட கொஞ்சிட்டு தான் ஊருக்கு போனார் அப்படின்னு சொல்லி சுந்தராம்பாள் சொல்லி மகிழ்கிறாங்க. பெரிய மகள் பேர் வடிவு, 2வது மகள் பேர் ராஜாம்பாள், 3வது மகள் பேர் ஐஜாம்பாள் அப்படின்னு சொல்லி 3 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. சுப்பையனும் ஊருக்கு போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆகியுமே எந்த செய்தியுமே கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறா சுந்தராம்பாள். அவர் போயிட்டு 8 வருஷமும் ஆகுது. அவரோட எந்த நிலையை பற்றியும் இவளுக்கு எதுவுமே தெரிய வரல. ரொம்ப சங்கடத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் கழிச்சிட்டே வரா. அவர் கப்பல்காரர் ராமையா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறா, இவர் போய் 8 வருஷம் ஆச்சு, இவரோட நிலை என்னன்னே தெரியல, அவர் எங்கே இருக்காங்கன்றத எனக்கு அடுத்த முறையாவது ஊருக்கு வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க.
அவரும் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாரு. அங்கே வேலைக்கு போன ஆண் வந்து இல்லை, காணலை. ஒரு ஒரு கூலி தொழிலுக்கு சேர்த்து விட்டோம், அங்கே காணலைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தையே நான் கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஊருக்கு அனுப்பாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை கேட்ட அந்த குடும்பமே ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துச்சு. சரின்னு சொல்லி சுந்தராம்பாள் என்ன பண்ணுறா, நொடி வீரன் கோயிலுக்கு போய் குறி கேட்கலாம், 6 மாதத்தில் வந்து உன் கணவர் வந்துடுவாருன்னு சொல்லி குறியும் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் 1 வருஷம் ஆயுமே அவரோட கணவர் வந்து ஊருக்கு வரல. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. தன் மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஊரில் இருக்கிற குட்டி குட்டி தொழிலெலாம் செஞ்சு தன் மகளை பெரிய பிள்ளையா வளர்த்துட்டா. பெரிய மகள் வந்து கருப்பாக இருக்கான்னு சொல்லி மாப்பிள்ளை யாரும் கொடுக்காம இருக்காங்க. அந்த பொண்ணோட பெரியப்பா கணேசன் அவர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை தேடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் அடிக்கடி முடியாமலாம் வருது. காலரா நோய் வந்து அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றி அந்த மாதிரி சூழலில் அந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டத்தில் வளருது. இந்த சூழலிலுமே தாய் தன் சேர்த்து வைத்த காசை வைத்து பயிர் வைக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அந்த சூழலுமே தன் குழந்தைகளை சேர்த்து வளர்க்கணும்னு நினைக்கிறா. பயிர் வைக்கிற சூழலில் ரொம்ப காற்று மழையும் புயலும் வந்து அந்த ஊரே நாசமாயிருது. அந்த சூழலில் அந்த ஊரே நாசமான சூழலுமே இருட்டு நேரத்தில் அந்த ஊரை விட்டு கிடக்கணும்னு நினைக்கிறா. தன் கணேசன் அண்ணனோட இந்த ஊரை விட்டு நகர்றா. ஊரோட எல்லைக்கு போயிட்டாங்க எல்லாருமே, ஒரு மழையிலேருந்து புயல்லேருந்து கடந்து. அந்த நேரத்தில் அந்த கப்பல்காரர் ராமையா வீடு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க வீட்டுக்கு தான் போய் ஒதுங்கியிருக்காங்க. ஒதுங்கி புயல் சரியான நேரத்தில் மற்றவர்களோட வீடெல்லாம் சரி செய்ய அனைவருமே சென்று விட்டார். அந்த ஊர்க்காரர் முருகையா வந்து கணேசனை வந்து கூப்பிட்றாங்க, கூறிய வேணும்ப்பா, இந்த மாதிரி புயலை நம்ம வீடெல்லாம் சரியில்லாமல் போயிடுதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அந்த ஊருக்கு தேவையான நிதி, அந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கப்பல் மூலமாக வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க உதவி இல்லாமல் அருணாச்சலம் வந்து அதை திருடி சாப்பிட்றாருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சில நாட்களில் முருகையோட வண்டியும் மாட்டு வண்டியும் மாடும் பறிபோகுது. அதே அருணாச்சலன்றவர் வந்து பிடுங்கிட்டு போகிறாரு. அதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் வந்து அவர்கிட்ட நியாயம் கேட்கணும்னு சொல்லி சண்டை போட்டு அவங்களுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் கேட்டு கொஞ்சம் பெறறாங்க. அவ்வளோதான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து கணேசன் திருத்துறைப்பூண்டிக்கு போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊரில் போய் வாழ்ந்தா எப்படி இருக்கலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் போய் அங்கே இருக்கார். அந்த ஊரில் வாழ்கிறதுக்கான தகுதி நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவங்க குடும்பத்தோடு அந்த ஊருக்கு நகர்றாரு. ஆனால் சுந்தராம்பாளுக்கு அது பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா. தான் மக வடிவு வந்து அங்கே போகணுன்னு நினைக்கிறா. சரி அந்த ஊரில் போயா இது இருந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு அம்மாட்ட கேட்குறா. அவங்க அம்மா அதுக்கெலாம் ஒத்துக்கவே இல்லை. தினமுமே வடிவு, ஐயோ நம்ம திருத்துறைப்பூண்டிக்கு போயிருக்கலாமோ, அங்கே போய் இருந்திருக்கலாமோன்னு சொல்லி நினச்சி அழுக ஆரம்பிக்கிறா. சரி தன் நண்பனோட, பூச்சி அப்படின்னு சொல்லி பேர் அவருக்கு, நண்பனோட வேலைக்கு போகிறா. புயலுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் உப்பள தொழிலையே நம்பியிருக்காங்க. இவங்களுமே உப்பள தொழிலையே நம்பி தான் இருக்காங்க. அந்த வேலையை செஞ்சு தான் பிழைச்சாங்க. இதுலேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பலாப்பழம் விற்கிறது, மற்ற வேலைகளை செய்கிறது, ஊரில் என்னென்ன சின்ன சின்ன தொழிலாக இருக்கோ அது எல்லாமே செஞ்சு தான் தன் வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. கொஞ்சம் காசு சேர்ந்ததுக்கப்புறம் அம்மா என்ன நினைக்கிறா, பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது திரும்பவும் பயிர் வச்சு புயல் மழை வந்து மழையில் போயிடுது. கணேசன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ திரும்பவும் பயிர் வச்சு திரும்பவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இது வந்து சரியில்லாத நிலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் பெண்களோட நிலை வந்து நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து தன் மகள் பெரிய மகளுக்கு 2வது மகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டா. பெரிய மகளுக்கு வந்து பொன்னையன்னு சொல்லி ஒரு பையனை பிடிச்சி கட்டி வைக்கிறா. அவரோட மண்டையில் வந்து தேங்காய் விழுந்து சிறிது நாளில் வந்து இறந்துடுறாங்க. இறந்துட்ட உடனே அந்த பொண்ணை வந்து வடிவன்ற அவங்க மனைவி, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களா, அந்த வீட்டிலேருந்து அவளை விரட்டி விட்டுட்டாங்க. தனது 2வது மகள் ராசம்பாள் வந்து வேத பொண்ணோட வாழ்ந்தா. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவான்றதையும் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவான்றதையும் சொல்கிறாங்க. வடிவோட நண்பனாக இருந்தவர் பூச்சி இல்லையா, அவர் வந்து கடைசி மகள் 3வது மகள் ஐஞ்சாம்பாலை வந்து அடிக்கடி குளக்கரையில் சந்திப்பதாக செய்தி. சுந்தராம்பாள் ஒரு உப்பள தொழில் செய்து வர கம்பெனியில் வேலை பார்க்குறா. அவருக்கு ஓனராக குப்புசாமின்றவர் இருக்கார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்து அந்த உப்பள தொழிலை இதுக்கு மேலே ஏதாவது எதுவும் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரி மூடணும்னு நினைக்கிறாரு.
ஆனால் அந்த டயத்தில் அந்த சுந்தராம்பாள் வந்து அதை எடுத்து நான் நடத்துகிறேன்னு சொல்லி தன் அண்ணன் கணேசன் கிட்ட சொல்லி அந்த இடத்த வாங்கி அந்த வேலையும் செஞ்சுட்டு வரா. இந்த சூழலில் திரும்பவும் தான் பெரிய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது பிடிவாதத்தோட அவங்களோட அவங்க சுந்தராம்பலோட பர்மிஷனுடைய கணேசன் வந்து திரும்ப 2வது திருமணம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க பெரிய மகளுக்கு. முத்தையா என்பவரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு வந்து வலிப்பு இருக்கான், அடிக்கடி தண்ணியில் கை வச்ச வலிப்பு இருக்குமா. அந்த மாதிரி சூழலில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நிலையில் அவளுக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் பிறக்குது. 3வதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததற்கு சுந்தராம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒரு தாயாக இருந்து நான் 3 பொம்பளை பிள்ளைய வளர்த்தேன், என் பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்திருக்கான்றத ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு ஊரில் சொல்லிகிட்ருக்கா. வடிவோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு சொல்லி சுந்தராம்பாள் ரொம்ப நினச்சி சந்தோஷப்படுறா. இந்த காலகட்டத்தில், இந்த சூழலில், இந்த நேரத்தில் தன் 2வது மகள் வீட்டுக்கு வரா. எப்போவுமே அடிக்கடி வரமாட்டா, என்னைக்காவது வந்து பார்த்துட்டு போகிறவா. இன்றைக்கி ஒரு மாதிரி உடஞ்சி போய் தன் குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது 3வது மகள் கேட்குறா, ஏன் அக்கா நீ அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டியே, நான் ஒரு நல்ல சூழலில் இருந்தாலும் எப்போயாவது வந்துட்டு தான் போவேன், என்ன ஏன் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்ட, என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் சொல்கிறா. அவள் ரொம்ப உடஞ்சி போய் ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கா. அம்மா கேட்குறாங்க, என்னப்பா அப்படி உடஞ்சிருக்கியே, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கல தான் சொல்கிறா. திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா, உறுதியாக சொல்கிறேன், இனிமேல் எனக்கு அந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம். தன் கணவர் அவர் புதுசாக ஒரு வீடு கட்டின வீட்டில் இன்னொரு பொண்ணோடு இருக்காருன்றதை பார்த்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் அந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேம்மா, இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அங்கே வந்து அமர்ந்திருக்கிறா. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை பார்த்த அந்த பெண் தாய் நொறுங்கிய மனதோடு அந்த திண்ணையில் அமர்கிறாள். சொல்ல வார்த்தையே இல்லாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கை, பெண்ணின் நிலை இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து அந்த திண்ணையில் அமர்ந்து கதறி கொண்ட சூழலில் கண்ணீர் மல்க அமர்ந்திருக்கிறார். சொல்லவே வார்த்தை இல்லாமல், யாரிடம் சொல்லி அழுவது என்று தெரியாமல், ஒரு எந்த சூழலை எப்படி கடந்து செல்வது என்று தெரியாமல் மன உளைச்சலோடு அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் மனம் உடைந்த தாய் தன் நொறுங்கிய மனதோடு தன் குடும்பத்தை காக்க இயலாத சூழலில் இருக்கிறேனே என்று நினைத்து உடைந்த தாய் தன் நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து செல்கின்றாள். இப்படிப்பட்ட சூழலில் தன் பெரிய மகள் தன் கணவனோட நல்ல சூழலில் இருக்கிறாள் என்பதை நினைத்தும் சந்தோஷப்படுகிறாள். வடிவோட கணவன் வந்து வலிப்பு நோய் உள்ளவன், அடிக்கடி தண்ணியில் கை வச்சா வலிப்பு வரும்னு சொல்லி அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறா வடிவு. ஒரு நாள் மாடு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு, தண்ணி தாகத்தோடு வருதுன்னு சொல்லி அந்த மாட்டை இழுத்து கட்டணும்னு நினைக்கிறா. அதை இழுத்து கட்டவே முடியல அவளால். அது இழுத்துட்டே போகுது, கொலக்கார வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. அங்கே போனால் தான் தெரியுது இன்னொரு மாடு தண்ணியில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கணவரை தேடி பார்க்குறா, மாடு இங்கே நிற்குதே, அவரை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கல தான் அந்த மாடுமே கொலக்கரையோட சேர்ந்து நிற்குது தண்ணியை பார்த்துட்டே. வடிவோ கத்தி கூப்பாடு போட்டு ஐயோ கணவனை காணுன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் தேட விட்டா. ஒரு பாசி படிந்த இடத்துல பணமாக இருந்து எடுத்தாங்க அவரை. வடிவுமே இதனால் தன்னுடைய 2வது கணவனையும் இழந்தாள். இப்படிப்பட்ட சூழலில் தன் மனம் உடைந்த தாய் இதற்கு மேலே வாழ்க்கையை வாழவே முடியாத சூழல் அப்படின்னு நினச்சி ரொம்ப மனம் உடைஞ்சி போய் தன் குடும்பத்தை எப்படி இனிமேல் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி ரொம்ப மனம் உடைந்து என்ன பண்ணணும்னு தெரியாத சூழலில் தன் வாழ்நாள் கழிச்சிட்டே வரா. கடைசி மகள் 3வது மகள், அவளுக்கு மட்டும்தான் திருமணம் ஆகாமலும் இருக்குது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்லேயுமே ரொம்ப அவகிட்ட சொல்லி பேசி புரிய வைக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க, ஆனாலுமே முடியல. வடிவோட ஃப்ரெண்டாக இருந்தவர் வந்து பூச்சி இல்லையா, அவங்க வந்து கடைசி 3வது மகளை திருமணம் பண்ணணும்னு நினச்சி அவள் தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறா. 3வது மகள் ஐஞ்சாம்பாலோ தன் தாயிடம் பேச நினைக்கிறாள். கூப்பிட்டு பேசுகிறா. தம் குடும்பத்திற்கே கணவன் என்ற உறவும் ஆண் துணையும் இல்லாத சூழலில் வளர்ந்த நான் திருமணம் என்பது எனக்கு வேண்டாம் என்று தன் தாயிடம் சொல்லி உரைக்கிறாள். நீயும் உன் கணவனை இழந்து, நானும் என் தந்தை இழந்து
அக்காவும் கணவனை இழந்து இப்படி குழந்தைகளுடன் வாழ்வது ஒரு நல்ல நிலை இல்லை என்றும், ரொம்ப ஒரு உடைந்த மனதோடு தன் அக்கா குழந்தையை தூக்கிட்டு கொளக்கரைக்கு போறா. அங்க பூச்சியுடன் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி 2 பேருமே திருமணம் என்பது ஆகாத ஒன்று. தேவையில்லாத சூழலில் மன உளைச்சலுக்கு ஆளாகாதே என்று சொல்லி கடக்க நினைக்கிறாள். பூச்சியோ அந்த வீட்டை ஊர விட்டு போய் வெளியில வாழ்வோம். இங்க இருக்கிற சூழல் தான் சரியில்லைல்ல. வெளியிலயாவது போயிருப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவன் எந்த பதிலுமே சொல்லாம தன் அக்கா குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து நகர்றா. இதுதான் கதையோட முடிவு. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுமே இங்கே தான் கிளம்பி போகிறா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா ஆசைப்பட்டால் நீங்கள் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.